காலை வணக்கம் நண்பர்களே. நைட் ஒரு 8 மணி தாண்டி செம்ம தூக்கம். காலையில எழும்பவே 8 மணி ஆச்சு. எழும்பின கையோட உலக நடவடிக்கை ஒருக்கா இன்ஸ்டாகிராம்ல நோக்கம் விட்டேன். அப்படி இப்படி அதுல ஒரு 1/2 மணி சிறப்பாக செலவழிச்சிட்டு பயிற்சி கூடத்துக்கு ரெடி ஆயிட்டு மார்னிங் மீலுக்கு இன்றைக்கு தேசிய உணவு, அதாவது புட்டு, சொதி, சம்பல். அதுலயும் ஒரு 1/2 மணி சிறப்பாக கடந்து விட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கை பயிற்சி கூடத்துக்கு செல்வது. பயிற்சி கூடத்துக்கு என்ன டைம் போயிருப்பேன் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு கமெண்டில் தட்டி விடுங்கள். சரியாக சொல்லும் நபருக்கு ஒரு பரிசு. என்ன பரிசுண்டா உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடையில எந்த பேரை சொல்லி என்ன பொருள் என்றாலும் வேண்டிக் கொள்ளலாம். அடுத்து நடக்கும் சம்பவத்துக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று இப்பதிவிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ரைசப்ஸ்க்கு வொர்க் அவுட் செய்யற நாள். வழக்கம் போல இல்லாம இன்றைக்கு ஃபர்ஸ்ட் கார்டியோ, அதை முடிச்சிட்டு தான் வொர்க் அவுட் முடிய நாய்க்குட்டிக்கு ஊசி போடணும் என்று பாலியல் நண்பரிடம் இருந்து கோல். அவர் ஃபர்ஸ்ட் வந்த என்ட்ரி சரியில்லை என்று செகண்ட் என்ட்ரி கொடுத்தவர். செகண்ட் என்ட்ரியும் சரியில்லை என்று இந்த வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். அங்க இருந்து நேரா வெட்டனரி ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. அங்க டாக்டரா இருக்கிறது வேற யாரும் இல்ல, என்னோட 6ஆம் ஆண்டுல இருந்து படிச்ச ஒரு வினோதம். ஆனா அவனை பார்த்து நான் பெருமைப்படுற விஷயம் ஒன்றுதான். ஏஎல்ல படிச்சது காமர்ஸ், ஆனா இப்ப அவன் டாக்டர். எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க. அதை முடிச்சிட்டு வீட்டை வந்து சாப்பிட்டு ஒரு 3 மணி போல வெளியில கிளம்பிட்டேன். நண்பன் உடுப்பு கடைக்கு போய் நிறைய நாளாச்சு. சும்மா சுத்தி பாப்போம் போனோம். அங்க போனா இதுகள் 2 தொல்லையும் தாங்க முடியல தலைவரே. நமக்கு தான் இந்த புது ட்ரெஸ்ஸை பார்த்தா கை கால் சும்மா இருக்காது. ஒரு உடுப்பு ட்ரையல் பண்ணி பார்த்தேன். என்னோட வேற போறண்டு அடம் பிடிச்சான். சரி பாவமா இருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டேன். அங்க கட் பண்ணா நேரா பண்ண வாசல்லே ஐஸ்கிரீம் வித்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சுன்னு வாங்கி குடிச்சேன். அங்கேயும் கட் பண்ணா அங்கட வழக்கமான டீ ஸ்பாட். 2 பேரும் வந்ததுல இருந்து அங்காலே பார்த்து கொண்டிருந்தாங்க. அங்கால யார் இருக்கிறேன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அதுல ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு வழக்கம் போல வீட்டை வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.